இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி அப்படின்றார். ரொம்ப அற்புதங்க. யாராலங்க இப்படி சொல்ல முடியும்? சொல்றாரு பாருங்க, ஒருத்தருக்கு வாழ்வும் ஒருத்தருக்கு தாழ்வும் அவர் கையில இல்ல. ஆனால் அவர் வாழும் பொழுதும் இல்ல தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் யார் ஒருவர் நடு நிலைமையோடு வாழ்கிறாரோ அவரே சான்றோர் அப்படின்னு சொல்றாருங்க. ஆக நம்முடைய குழந்தைகளிடத்துல நாம சொல்லி வைக்கணும், நம்ம வாழ்றோமோ இல்ல தாழ்ந்து இருக்கிறோமோ அதுல பெருமை இல்ல. எந்த நிலையில இருந்தாலும் நாம் நடு நிலைமையோடு இருப்பதே நமக்கு பெருமை. நடுநிலைமையாக இருப்பதே சான்றோருக்கு அழகு. நாம் எல்லாம் சான்றோராக வாழ வேண்டும் அப்படின்னு நம்முடைய குழந்தைகளிடத்துல நாம சொல்லி குழந்தைகளை வளர்க்கணுங்க.